பேச்சுலர் ஸ்டைல் ஆலு எக் புர்ஜி பார்க்கலாமா? சாதத்துக்குலாம் செம்ம சூப்பராக இருக்கும். ஒரு கடாயில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு ஜீரகம் வந்து பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டை வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து இவன் கூட சேர்த்துட்டு லெஃப்ட்டு ரைட்டு வாங்கினதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி விட்ருக்கேன். அந்த வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் அளவு உப்பை வந்து இதில் நான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் 2 தக்காளியை வந்து நான் இது கூடயே சேர்த்துருக்கேன். இந்த தக்காளி வந்து வெந்ததுக்கப்புறமே 2 உருளைக்கிழங்கை வந்து நான் கட் பண்ணி விட்ருக்கேன் நீல வாக்கில். அதையும் இவங்க கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு கொஞ்சமாக வந்து நான் தண்ணியை வந்து ஆட் பண்ணி விட்ருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இது கூடயே வந்து சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கரம் மசாலா ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணலாம். எங்கள் அம்மா இதுதான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இது கூடவே வந்து நான் எக்கை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 4 முட்டையை வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ணி விட்டு நல்லா கெண்டிட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, கிரேவி வந்து செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கி விட்டு தலைவா ரெடி அப்படி சொல்லுவாங்களே, அதே மாதிரி தான் இருந்துச்சு. செம்ம சூப்பராக இருந்துச்சு. சாதத்துக்கும் வந்து சப்பாத்திக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களே ஃப்ரீயாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள்.